Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகளை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்ட முருகனை பக்தர்கள் பலரும் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். பொங்கல் தொடர் விடுமுறை நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இந்நிலையில் பாத யாத்திரையாக வந்த முருக பக்தர்கள் குழுவினர் பொங்கலை ஒட்டி பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் வித்தியாசமான முறையில் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகளை கொண்டு முருகனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து வந்திருந்தனர். இதனை அங்கு வந்த பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்ட தினத்தை முன்னிட்டு வருஷாபிஷேகம் நடைபெற்றது. வருஷாபிஷேக நிகழ்வில் கோவிலில் தங்க கொடிமரம் அருகில் வைக்கப்பட்ட கும்ப கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகுரா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் அருள்மிகு கமலவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் கோவில் திருத்தேர் வெள்ளோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் குடமுழுக்கு மற்றும் வெள்ளோட்டம் நடைபெற்றது. அருள்மிகு கமலவல்லி சமேத வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பார் சுவாமி தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.